Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 days of Father's Day. ஸோ எல்லா அப்பாக்களுக்கும் நான் என்னோட விஷஸை சொல்லிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ எல்லாரும் வந்து விஷஸை கேட்டு அப்படி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறவங்க இல்லை இது என்னடா இது புதுசா இது வேற செலவு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்படியே ஜாலியாக வீட்லேயே என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஸோ ஈவினிங் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். நாங்கள் வந்தால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே மழை பெஞ்சு தட்டுக்குது. ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண விட மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால அப்படியே போயிட்டு இருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னதான் பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியல. அப்படியே போயிட்டு அப்படியே ஏதாவது பண்ணிட்டு அப்படியே சுத்திட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். என்ன பேபிமா சைலண்டா உட்காந்துட்டு வர தெரியல. நான் எங்க போலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பட்ஜெட்டை பேஸ் பண்ணி. ஆமா, ஓகே பட்ஜெட்டை பேஸ் பண்ணி பேபிமா திங்க் பண்ணிட்டு இருக்குதான். ஸோ அதனால இப்போ நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். மழை வேற போட்டு ஒரு நச மழை எப்போ பெய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock மேலே, அதுக்கப்புறம் சில் ஒரு 4 o'clock வரைக்கும் பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுறணும். அப்புறம் ஒரு கிளவுடியா இருந்ததுன்னா அப்படியே நம்ம ஜாலியா சுத்தின்னு இருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இப்போ எங்கேயுமே 11 o'clock நீ நைட் சொல்றியா? நைட் 11 o'clock மேலே. அப்போதான் மேக்சிமம் பீப்புள்ஸ் வந்து சுத்திட்டு வீட்டுக்குள்ள அடங்கிடுவாங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும்ல. இந்த 11 மணிக்கு மேலே சுத்துறதுலாம் வந்து அது எப்படியா இருந்தாலும் சுத்துவாங்க அவங்க. ஸோ அதனால அவங்கள பத்தி நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் அப்படி சுத்தும் போது தான் வந்து 11 o'clock வரைக்கும் சுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க. அதுவும் வீக்கெண்ட் வேற ஆயிப்போச்சா, அதனால ஏதாவது சுத்திட்டு இருப்பாங்களா, அது எல்லாமே தடைப்படுது. இப்போ அங்க இதுக்கு போலாமாப்பா? அன்னைக்கு போகணுமே. எதுக்கு? இந்த பீச்சுக்கு. பனையூர் பீச்சா? எங்க இருந்து எங்கப்பா போறேன்? இப்ப மழை பெய்தனால செட் ஆகாது. இப்ப நான் குரோம்பேட் சைடு போக சொல்லிருக்கேன். அங்க போனாதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னதான் ஐடியா கிடைக்குதுன்னு பாருங்க, எனக்கே தெரியல. நீங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளதான் தெரியும் என்ன பண்ண போறோம். அதுல பிளானே இல்லாம கிளம்பிருக்கோம். ஆமா, பிளானே இல்லாம கிளம்பிருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேரா குரோம்பேட்ல இருந்து கிளம்பி இங்க இதுக்கே வந்துட்டோம், ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டோம். பாம்பே போலாமா அப்படின்ச்சு பேபிமா. பாம்பே போலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். டிக்கெட் கிடைக்கல, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கலையா? ஆமா, சரி ஓகே. அதனால நேரா ஏரோபே வந்துட்டோம். நாங்க ஏரோபே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். உனக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்கப்படுமா? அந்த பட்ஜெட்குள்ள என்ன வாங்குறியோ வாங்கிக்கிறோம். காசா உனக்கு கொடுக்கப்படாது. என்ன பட்ஜெட்? 2,500 நீ என்ன வேணா வாங்கிக்கலாம். ஓகே, 2,500 நான் என்ன வேணா வாங்கிக்கலாமா ஃபாதர்ஸ் டேக்கு? ஸோ போயிட்டு நம்ம 2,500 என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நேராக ஃபுட் கோர்ட் உள்ள தான் நம்ம வந்தோம். ஃபுட் கோர்ட் உள்ள வந்த உடனே டெய்லி நாங்கள் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்றோமா, அது பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னா குப்புன்னு அப்படியே வயிறு கில்ல ஆரம்பிச்சிச்சு. கிரில் வேற தெரியுது. ஸ்ட்ரீட் ஆஃப் அரேபியான்னு ஏதோ போட்டிருக்குது. பேசாம ஆர்டர் கொடுத்துருவோமா? போயிட்டு வருவோம். இங்கல பாரு, கிஃப்ட் வேண்டாமா? சரி, அப்புறமா போய் வாங்க வேண்டியதுதான். எங்க ஓடிட போகுது கடை? 8:30 ஆயிடுச்சு. சரி ஓகே, இவன் இப்போ நேரா சுச்சுக்கு போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நிறைய கடை க்ளோஸ் மாதிரி தெரியுது இல்ல? ஆமா, நிறைய கடை ஷாப்ஸ்லாம் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்களா? இங்க இருந்தது. எங்க இருந்தது? இல்ல காணாம இருக்கு. வா அப்படி போய் பாப்போம். பூமாலாம் போய் பாப்போம். கீழ இருக்கா இல்ல காணோம்? தெரியல, போய் பாப்போம். இங்க மேல தான்ப்பா இருந்தது. கிராக்ஸ் இருக்கு. இல்ல இங்க தான் இருந்தது, இந்த ஃப்ளோர்ல தான் இருந்தது. நிறைய ஸ்கெட்சஸ் இருக்கு பாரு, அது பக்கத்துல தான் இருந்தது. இப்பலாம் காணோம், நிறைய கடை காணோம். கீழ போய் பாரு, என்ன ஒரு கிளான்ஸ் யூஸ்டா இங்க இருக்கா? ஆமா, இன்னும் கீழ போவோம் நம்ம. எதுக்குப்பா பெருசு மாதிரி இப்ப ட்ரெஸ் போட்டிருக்க? பெருசு மாதிரி தான் இருப்பேன். சால்கான் போட்டுருப்பாரு, ஒயிட் பிளாக் அண்ட். நான் எடுத்து கொடுத்த ப்ளூ போட்டுனுவா, அது எம் சைஸ். இந்த ஒயிட் ஷர்ட் நல்லா இருக்கா? அந்த காம்பினேஷன் நல்லா இல்லையா? நீ பேசதே கேட்காது. மைக் எங்க? மைக் அங்க இருக்குது. மைக் இங்க தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் காம்பினேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனா பெருசு மாதிரி இருக்கு. மரியாதையா போடுற ஷார்ட்ஸ் இது வீட்டுக்கு போடுற ஷார்ட்ஸா? ஆமா, அதெல்லாம் நல்லா தானடா இருக்கு. ப்ளைனா எது போட்டாலும் செட் ஆகும்.
அப்புறம் எந்த மாதிரி வேணும்? ஒரு மாதிரி மேலே கீழே ஒரே மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி நான் எடுத்தேனே அந்த மாதிரி கேக்குறான். குவாட் செட்டா? குவாட் செட் கிடைக்கிறது கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கினேன், எனக்கு ஒயிட் ஷர்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைம் நான் பார்த்தேன், பட் என் சைஸ் இல்ல அங்க, சோ அதனால எடுக்க முடியல. சோ எனக்கு கிஃப்ட்டுக்கு இந்த ஒயிட் ஷர்ட் ஓகே. லைட் ஷர்ட் எடுத்து தரேன்டா, Black எடுத்து போட்டு பாரு. அப்புறம் இவன் எங்கேயோ ஊர் சுத்த போறான் அம்மா மௌலி. சோ அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறான். என்னப்பா ஓகேவா, முடிஞ்சிச்சாப்பா? பேபிமா பாரி வள்ளல் ஆயிடுச்சு ஃபாதர்ஸ் டேக்கு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னுச்சு. ஓகே, அது அப்படியே மெயின்டைன் பண்ணின்னு நம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 6:30 மணிக்கு சாப்பிட்டு பழகி இப்ப லேட் ஆயிடுச்சு பத்தியா கொஞ்சம். கிஃப்ட் கிடைச்சிச்சு அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிஃப்ட் கிடைச்சிச்சு. எனக்கு கிஃப்ட் வாங்கியாச்சு. ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட். பேண்ட் எடுக்க வேணாம்னு நினைச்சேன், சரி ஓகே கிஃப்ட்னு வந்துருச்சு, அதனால செட்டாவே எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செட்டாவே எடுத்துட்டேன். ஓகே, போத் ஆஃப் யூ தேங்க்யூ வெரி மச் உங்க கிஃப்ட்டுக்கு, ஃபாதர்ஸ் டே கிஃப்ட்டுக்கு. இது உள்ள எந்த மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான் இருக்குது. உனக்கு வாங்கி கொடுத்த கொசர் கேப்ல நாங்க 2 பேரும் வாங்கிட்டோம், அவ்வளவுதான். நானும் அதனால ஓகே அப்படின்ட்டு கம்முன்னு வந்துட்டு அந்த ஒயிட் ஷர்ட் மாதிரி போட்டிருக்கான். மாடல்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் புரியுதா? போயிட்டு ஓகே, பசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், தலையே சுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸ்வீட் கட்ல இருக்கறனால கேக் வேற. ஆமா, கேக் வந்து சின்ன கேக்கே வாங்கி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா யாருமே சாப்பிட மாட்டான், அவனும் சாப்பிட மாட்டான், அப்புறம் வேஸ்டா போயிடும். சுகர் கட்ல இருக்கும் எல்லாம். எஸ், சிக்கன் இங்க இருந்து நீ வேடிக்கை பார்த்துக்க வேண்டியதுதான். நிறைய இருக்குது பாரு, இன்னும் ரெடி ஆகல. நானும் செம்ம பசி, முடியவே இல்லை. அங்கேயே 2 பீஸ் பிச்சு வாயில போட்டுக்கினேன். சரி சாப்பிடுவோம். இவன் எங்க போனா பரிட்டோ சாப்பிட்ற வாங்குறேன்ட்டு ஆள் அட்ரஸே காணும். அவ்வளோ கேஷே அவங்ககிட்ட தெரியாம குத்துட்டு வந்துட்டேன்பா. அவன் பாருப்பா என்னென்னமோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான். கேட்டா ப்ரோட்டீன்னுவான்ப்பா. நம்ம சாப்பாடே சாப்பிடக்கூடாதுன்ற முடிவுல நம்ம இருந்தோம். சுண்டலாக்கு பாருங்க. ஆமா, அங்க ஒண்ணு இருந்தது, அது என்னது? சிக்கன். இது என்னது? சிக்கன். எல்லாம் உனக்கு பிடிச்ச ஃபுட்டா வாங்கி சாப்பிட்றப்பா. ஆமாப்பா, ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன்ப்பா, அதனால வந்து எனக்கு பிடிச்ச ஃபுட்டா வாங்கி சாப்பிட்றேன். ஏன் கிறகம் பாரு, இப்ப சப்பாத்தி சாப்பிட்ற ரேஞ்சுக்கு ஆயிட்டேன் நைட்ல. வேற வழி இல்லையே மகேஷ் ராஜா, உடம்ப குறைக்கணுமே நம்ம. டஃப் கொடுக்க நல்லா இருக்கும். நானும் முடிவு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கம்பல்சரி வந்து வெள்ளி கம்மி பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு. அதனால நைட்ல இனிமேட்டு ஒன்லி சப்பாத்தி. 7 மணிக்குள்ள சாப்பிடணும். நம்ம இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. 3 நாள் கரெக்டா சாப்பிடணும். புரோட்டீன் இன்டேக் எடுக்கணும்ன்றதுனால நைட்ல சிக்கன், கிரில் சிக்கன். டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? என்ன ஆகாது. டெய்லி சிக்கன் சாப்பிட்டா ஒன்னே ஆகாது, உடம்பு தான் குறையும். ஆனா குழம்பு இந்த மாதிரி தந்தூரி அந்த மாதிரி சாப்பிடணும். ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஆயில்லாம் இது பண்ணி சாப்பிடலாம், ஏர் ஃப்ரையர்ல போட்டு வறுத்து சாப்பிடலாம். நம்ம கிட்ட ஏர் ஃப்ரையர்ல இருக்கு, நல்லா தானே வந்தது, வெந்திருந்தது. ஆனா காரமா பண்ணல, ஆனா அந்த காரம் கம்மி பண்ணணும். வேஸ்ட். அது ஒர்க் அவுட் போட்டு பாரு, அது ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா அழகா அது மாதிரி வாங்கி தின்ட்டு போயிடலாம். சாப்பிட்டா உடம்பு வந்து கொழுப்புலாம் குறைஞ்சிரும், அவங்க வந்து மசில் ஏறும். அதுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு தின்னா ஏறும். நார்மலா தின்னா எனக்கு என்ன ஆகுன்னு தெரியல. ஒரு சிக்கன் மட்டும் ஏறும், அப்போ ஏறும். இங்க இருந்து அந்த கத்தனை பபிள் டீ வாங்கிட்டு வராதுன்ட்டு. ஆனா வந்த உடனே எடுத்து வாயில விட்டுருந்தேன். ஏன் நல்லா இல்லையா? ஸ்வீட் கம்மியா இருக்கு. ஸ்வீட் கம்மியா தான் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து அவருக்கு கேக் அனுப்பிச்சு விட்டுருக்கு. ஃபாதர்ஸ் டே கிஃப்டாக வந்து நான் வந்து வாங்கிட்டு இப்போ நான் வந்து இந்த கேக்கை வந்து நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, கிரிஞ்சாக இருக்க போகுது. என்னது? கேக்கு. ஏய், மோனா அனுப்பிச்சு விட்டுச்சு. ஓ, பாப்பா அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஆமா, ஓகே ஓகே. நாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னோம்ல ஏற்கனவே, குட்டி கேக்கே வாங்கி வெட்டிக்கலாம் அப்படின்ற இதுல இருந்தோம். அப்புறம் பார்த்தா நம்ம ஆளு இன்னைக்குன்னு பார்த்து மணி 11:30 ஆயிடுச்சு, கடையை சாதிட்டாங்க. சரி ஓகே, முடிய போற ஃபாதர்ஸ் டேக்கு முடிய போற தருணம் வந்துச்சு. ஃபாதர்ஸ் டே நல்ல நாள் கேக் வெட்ட குறை தீர்த்துச்சு. தேங்க்யூடா செல்லம். ஏன்னா நாங்க சுகர் கட்ல இருக்கறனால வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம். சரி வாங்கி, இல்ல சின்ன கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம், ஆனா கடை சாத்திட்டாங்க.
அதுக்குன்னு இது பெங்களூர்ல இருந்து வந்ததுன்னு நினைக்காதீங்க, இங்க இருந்து தான் வந்திருக்குது. ஸ்விக்கில பெங்களூர்ல இருந்து ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்கா. ஸ்விக்கியில் போட்டது நான் காசு ஓ கேஷ் அதை இருந்துச்சு. ஆமா, இருந்தா அட்ரஸ் வர்றது ஒரே டென்ஷன் ஆகும். 11:30 மணி ஆயிடுச்சு. அதனால அக்காக்கு ஃபோன் அடிடா. உங்க ஃபோன் கொடுங்க. அதான் அங்க இருக்கோம் பாரு. எங்க பா எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லப்பா, உன் டேபிள் இதுக்கு யூஸ் ஆயிடுச்சுப்பா. போடுங்க. பாப்பாக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூடா செல்லாம். கேமரா தெரியுமா? தேங்க்யூ. கேமரா கேமரா திருப்பி இருக்கா? தேங்க்யூடா செல்லாம். என்ன பண்ணுறீங்க? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி. எங்க வாக்கிங் போயிட்டு இருக்கியா? எங்க அவரு எங்க மாப்பிள்ள எங்க வர சொல்லு. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மாப்பிள்ள. நீங்க வெட்டிட்டீங்களா? இந்த வருஷம் இல்ல அவர் ஃபாதர்ஸ் டே, அடுத்த வருஷம் தான் அவருக்கு ஃபாதர்ஸ் டே. அப்கமிங் ஃபாதர் தானே, அதனால அடுத்த வருஷம் தான் விஷ் பண்ணணும். அடுத்த வருஷம் 3 பேர் சேர்ந்து கொண்டாடலாம், ஓகேவா? 3 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே. இப்போ கேக் கட் பண்றேன் பாருங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படி நீயே வாயில சொல்லிக்க வேண்டியதா விட்டு. கிரவுட் கம்மியா இருக்குதுல்ல. அடுத்த வாட்டி வந்து நாங்க 3 ஃபாதர்ஸ் ட்ரிபிள்ஸா இருப்பீங்க. இப்போ ட்வின்ஸா இருக்கிறவங்க ட்ரிபிள்ஸா இருப்பீங்க. ஆமா. ஓகே. அவங்க கேக்ல வச்சு இந்தாடா வச்சுக்கலாம். மாப்பிள்ளைக்கு. பரவாயில்லப்பா, சாப்பிடுப்பா, என்ஜாய் பண்ணுப்பா. போதும். படுகிற நேரத்துல அதெல்லாம் யாரு இல்லையே, எல்லாரும் கலரா தான் இருக்கிறோம். லைட்டிங் பத்தல. அவரு கூட நிக்கும் போது கருப்பா தெரியறான். நீ சாதாரணமா கருப்புன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வெரி குட். லைட் இல்ல, லைட். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர்ஸ் டே சிறப்பாக முடிவடைந்தது. நான் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட்லாம் நான் காட்டுறேன். என்னோட கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஷர்ட் மட்டும்தான் எடுக்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஷர்ட் எடுத்தேன். பேண்ட் எடுக்கிற ஐடியாவே இல்லை, சும்மாவே அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு. இந்த கிளாத்ல, ஆமா, இந்த கிளாத்ல இது வந்து பாத்தீங்கன்னா சாக்கு மூட்டை மாதிரி இருக்கும். மெரின் கிளாத். இப்போ இதுதான் வந்து ட்ரெண்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போடுறாங்க. போட்டு இதே மாதிரி கலர்ல, சேம் கலர்ல ஷர்ட் மாதிரி போட்டு நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கேஷுவல் வேர் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஷர்ட் கிடைக்கல எனக்கு. ஸோ பேண்ட் மட்டும் கிடைச்சது. ஓகே அப்படின்ட்டு நம்ம பேண்ட் எடுத்துனேன். ஸோ திஸ் இஸ் மை பேண்ட். ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் இது ஒன்று. அடுத்தது சட்டை. பேசிக்ஸ்ல இருந்து ஒரு சட்டை. சினான்னு இருந்தா சினானா, அது சினோஸ். அதுல இருந்து பேண்ட். பேசிக்ஸ்ல இருந்து சட்டை, ஒரு ஷர்ட், ஒயிட் ஷர்ட். பேசிக்ஸ். இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி ஷர்ட் நானும் வச்சிருக்கேன். அது வந்து என்னோட சூட்டோட ஷர்ட். அது அந்த ஷர்ட் வந்து இங்க பிளாக் கலர் பட்டன் இருக்கும். ஸோ இதுல வந்து பிளெயின் பட்டன்ஸே இருக்குது. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. லாஸ்ட் ஒரு 3 days பேக் தான் அந்த ஷர்ட் எடுத்து போட்டு பார்த்தேன் நான். கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு அது. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஒயிட் ஷர்ட் ஒன்று எடுத்தேன். ஸோ திஸ் டூ ஆர் மை பேண்ட்ல ஏதோ இது க்ரீம் பாரு, அப்படியே இது வச்சிடாத. ஏய், பேண்ட்ல இருக்கு பாரு க்ரீம். சட்டல கிட்டலாம் ஆயிட போகுது. அந்த இதுல இருக்கு பாரு, டி-ஷர்ட் மொனையில இருக்கு பாரு. ஐயே. சரி, ஓகே. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர்ஸ் டே வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணியாச்சு. பாப்பாவும் மாப்பிளையும் சேர்ந்து ஒரு கேக் அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஸோ பிள்ளைங்களையும் லைன்ல எடுத்து நம்ம கேக்லாம் ஜாலியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஓவர், ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் இஸ் ஓவர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னென்றால் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.